ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் தருகின்ற அற்புத பலன்கள். 3 கூடியவன் 6ல், 6 கூடியவன் 8ல், 8 கூடியவன் 12ல் மாற்றி மறைஞ்சா அது என்ன அர்த்தம்? விபரீத ராஜயோகம். ரிஷபராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் உண்டாகும். பணம் சேருகிறது, முக்கியமாக தங்கம் சேருகிறது. நீங்கள் ஒரு வாழ்க்கையில் தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க. நான் சொல்லியிருந்தேன் அடிக்கடி. கோல்டு சம்மந்தப்பட்ட அப்போ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணவங்க, தங்கத்தில் ஷேர் மார்க்கெட் பண்ண போன்றவர்கள்லாம் நல்ல அற்புதமான யோகங்கள் இருக்கும். 3ஆம் இடத்து குரு பகவான் வேறு என்ன தருகிறார்? 5ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன? ஒரே லவ்ஸ் தான். மின்னலே ஏ மின்னலே, அந்த மாதிரி தான். ஒரே காதல் 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 போய் சாதல் சாதல். இந்த 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது எண்ணற்ற நற்பலன்கள் ஏற்படுகிறது. ஒவ்வொரு நற்பலன் தான். என்ன முதல் நற்பலனாக ஃபாரின் போக போகிறீங்க ரிஷபராசிக்காரர்கள். வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்க போகிறது. ரொம்ப நேரம் கல்யாணம் ஆகலை சார், எனக்கு பிடிச்ச பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது, நான் என்னென்னமோ தேடி பார்த்துட்டேன், 7 கடல் தேடி தாண்டி பார்த்துட்டேன், அப்போ கூட எனக்கு பொண்ணு கிடைக்கல. கவலையப்படாதீங்க, உங்களுக்கான பெண் புதுசாக பிறக்க போகிறதில்ல, இங்கே பக்கத்தில் தான் இருக்கா, அவங்க கண்ணுக்கு தென்படுவா. சனி 11ஆம் இடத்துல லாபங்களை தடுத்து கொண்டிருந்தது. நல்லா பிஸ்னஸ் ஓடுது சார், சும்மாலாம் சொல்லக்கூடாது. ஒரு நாளைக்கு நம்ம கம்பெனியில் ஓடுற ஓட்டம் மாதிரி வேறு எங்கேயுமே ஓடாது. ஆனால் எங்கே போகுதுன்னே தெரியல சார், வர்றது மாதிரியே இருக்குது, போகிற மாதிரியே இருக்குது. உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஊரெல்லாம் ஒரே பேச்சு. என்ன பேச்சு? குரு அதிசார பயிற்சி. அதிசார பயிற்சியால் வருகின்ற பலன்கள் என்ன? அதிசார குரு பயிற்சி தருகின்ற பலன்கள் என்ன? இதை தான் இன்றைக்கி ஹாட் நியூஸ். குரு பகவான் வருகின்ற அக்டோபர் 8ஆம் தேதிக்கு பிறகு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு செல்கிறார். அங்கு உச்சமடைகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் தருகின்ற நற்பலன்கள் என்ன? உச்சம் பெற்ற குரு பகவான், பொதுவாகவே குரு உச்சம் என்றால் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அந்த நல்ல விஷயங்களில் இந்த வருடம் அவருக்கு ரொம்ப பிடித்த சந்திரனுடைய வீட்டில் உச்சமடைகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி நடக்கும். காரணம், 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் அது கடகத்துக்கு வருவார். அப்போ தான் அவர் உச்சமாவார். சாதாரணமாக குரு பார்த்தாலே கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த குரு உச்சம் பெற்ற குருவாக பார்க்கிறார். ஆகையினால நிறைய ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு வேலைகளை தரப்போகிறார். நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறார். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் கடனை தீர்த்து குபேர சம்பத்துகளை அள்ளி அள்ளி தரப்போகிறார். அப்போ எந்தெந்த ராசிக்காரர்களெல்லாம் இதனால் சிறப்படைய போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ராசி ரீதியாக பார்த்து விடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் தருகின்ற அற்புத பலன்கள். குரு பகவானை பொறுத்த வரைக்குமே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் வருகிறார். 3ஆம் இடம் என்பது என்ன? 8க்குடைய குரு பகவான் 3ஆம் இடத்திலே மறைகிறார். அப்படின்னா என்ன ஆகும்? என்ன சார் சொல்கிறீங்க, குரு மறைஞ்சிட்டாரா? மறையவில்லை, 3ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். 3ஆம் இடம் என்பது என்ன? 3ஆம் இடம்ங்கிறது மறைவது எல்லாருக்கும் தெரியும். 8க்குடையவன் 3ல் மறையும் பொழுது அப்போது விபரீத ராஜயோகம் உண்டாகிறது. என்றைக்குமே 3 கூடியவன் 6ல், 6 கூடியவன் 8ல், 8 கூடியவன் 12ல் மாற்றி மறைஞ்சா அது என்ன அர்த்தம்? விபரீத ராஜயோகம். ரிஷபராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் உண்டாகிறது. அப்போது என்ன பலன்கள் கிடைக்கும்? விபரீத ராஜயோகம்னா, விபரீத ராஜயோகம் வரும் பொழுது பணம் சேருகிறது, முக்கியமாக தங்கம் சேருகிறது. நீங்கள் ஒரு வாழ்க்கையில் தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க. நான் சொல்லியிருந்தேன் அடிக்கடி. அப்போ ரிஷபராசிக்காரர்கள் மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. ஸோ அப்போது அந்த தங்கம் வாங்குகின்ற பொன்னான அமைப்பெல்லாம் இந்த அக்டோபர் மாதம் கிடைக்கிறது. அக்டோபர் டு நவம்பர். சார், ஏதாவது ராம்ஜி சார் ஏதாவது வெளியே நிலவரம் தெரிஞ்சு பேசுகிறீங்களா, இல்லை நிலவரம் தெரியாமல் பேசுகிறீங்களா? ஒரு கிராமம் வெளியே போய் பாருங்கள், 1 லட்ச ரூபா இல்லாமல் 1 பவுன் வாங்க முடியாது. உண்மைதாங்க, சத்தியமான உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அட்லீஸ்ட் நம்ம பழைய அடமானம் வச்ச நகையை மூட்டலாம்ல, அன்னைக்கு அது மதிப்பு கம்மி தானே. நன்றாக யோசித்து பார்த்தோமே ஆனால் நாம் வீணடித்த நகைகளை மட்டுமே ஒரு பட்டியலிடலாம். அவ்வளோ நகையை நம்ம அம்மா நகை, அக்கா நகை எத்தனை கொண்டு போய் விற்றுருப்போம், எத்தனை கொண்டு போய் அடமானம் வச்சுருப்போம். அதெல்லாம் இன்றைக்கி இருந்திருந்ததுன்னா அந்த 20 பவுன் இருந்தால் 20 லட்சம் சென்னையில் ஒரு பிளாட் வாங்கிடலாம் சார். அது ஆனால் யாருக்கு தெரியும் இதெல்லாம் இவ்வளோ பெரிய ஆளாகும்னு? யாருக்கு தெரியும்? இனிமேல் லேண்டே வாங்க வேணாம்ல, கோல்டு வாங்கினா போதும் போல இருக்குது. இப்போ 8க்குடைய 3ஆம் இடத்திலே மறையும் பொழுது
கோல்டு சம்மந்தப்பட்ட அப்போ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணவங்க, தங்கத்தில் வந்து ஷேர் மார்க்கெட் பண்ண போன்றவர்கள்லாம் நல்ல அற்புதமான யோகங்கள் ஏற்படும். முக்கியமாக ஃபினான்ஸ் தொழிலில் இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் தொழில் பணத்தை இது பண்ணுறவங்க, பணத்தை ரொட்டேஷன் பண்ணுறவங்களுக்கெல்லாம், அது எப்படிப்பட்ட பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு பேங்க் மாதிரி வச்சுருக்கோம் சார், சிட் ஃபண்ட் மாதிரி வச்சுருக்கோம், நாங்கள் வர்றவங்களுக்கு லோன் கொடுப்போம், லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்கிப்போம், அந்த மாதிரி எது பண்ணலாம் அவர்களுக்கெல்லாம் பணமே பணத்தை சம்பாதிக்குங்கிற கான்செப்ட் அதில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் வெற்றி. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெற்றி போன்றவையெல்லாம் சொல்லலாம். அதே மாதிரி அடுத்த பலனாக இந்த 3ஆம் இடம் என்பது சகோதர பாவம். சகோதரர்களால் கிடைக்கின்ற நற்பலன்கள், சகோதரர்களால் கிடைக்கின்ற மனமகிழ்ச்சி எல்லாமே இந்த 3ஆம் இடத்து குருவால் ஏற்படுகிறது. 3ஆம் இடத்து குரு பகவான் வேறு என்ன தருகிறார்? 5ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன, ஒரே லவ்ஸ் தான். மின்னலே ஏ மின்னலே, அந்த மாதிரி தான் ஒரே காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்து விட்டார், இனி லவ்ஸ் தான். காரணம் 7ஆம் இடம் என்பது என்ன? காதல். 7ஆம் இடம் என்பது இல்லற வாழ்க்கை. 7ஆம் இடம் என்பது திருமணம். 7ஆம் இடம் என்பது தாம்பத்தியம். எல்லாமே 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது எண்ணற்ற நற்பலன்கள் ஏற்படுகிறது. ஒவ்வொரு நற்பலன் தான் என்ன, முதல் நற்பலனாக ஃபாரின் போக போகிறீங்க ரிஷபராசிக்காரர்கள், வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்க போகிறது. ரொம்ப நேரம் கல்யாணம் ஆகலை சார், எனக்கு பிடிச்ச பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது, நான் என்னென்னமோ தேடி பார்த்துட்டேன், 7 கடல் தேடி தாண்டி பார்த்துட்டேன், அப்போ கூட எனக்கு பொண்ணு கிடைக்கல. கவலையப்படாதீங்க, உங்களுக்கான பெண் புதுசாக பிறக்க போகிறதில்ல, இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கா, உங்கள் கண்ணுக்கு தென்படுவா. குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்த்து விட்டார். நல்லபடியாக உங்களுக்கு திருமணம் நடக்கப் போகிறது. பிரிந்து போன தம்பதிகள், சில பேர் பார்த்தீங்கன்னா தேவையே எல்லாம் பிரிஞ்சு போயிருப்பாங்க. அழகே சுகமா, ஒரு வீட்டில் உட்காந்து ஃபீல் பண்ணுவார், டைவர்ஸ் பாட்டு பாடிட்டு இருப்பார். அந்த அம்மா டைவர்ஸ் ரொம்பலாம் கிடையாது, பக்கத்து ரூம் தான் என்ன, ஆனால் 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. இப்போ எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க, பால்காரன் வந்திருக்கான் கதவை தர வாசல், எஸ்எம்எஸ்லேயே பேசுவாங்க. எங்கேருந்து நான் கண்டுபிடிச்சிங்க இதெல்லாம்? இது பாரத மணி திருநாடு. நிறைய பேர் லவ்வே இப்போ கல்யாணமே பண்ணிக்காமல், நேற்று ஒருத்தர் வந்தாங்க, எனக்கு கல்யாணமே பண்ணிக்கல சார், நான் வந்து லிவிங் டுகெதராகவே 15 வருஷம் வாழ்ந்துட்டேன், அது கெட் டுகெதர் தெரியும் நம்ம கம்பெனியில் கூப்பிட்டு போவாங்க, இது என்ன லிவிங் டுகெதர், கல்யாணம் பண்ணிக்காமே வாழ்கிற வாழ்க்கையாம், என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க உட்காந்து. அப்போ 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது திருமண வாழ்க்கையை ப்ராப்பராக தருவாங்க. இந்த சும்மா காட்டி வாழ்கிறதெல்லாம் வாழ்க்கை இல்லைங்க, தாலி கட்டி கல்யாணம் பண்ணி வாழ்கிறது தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை குரு பகவான் தருகிறார். அடுத்ததாக குரு உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு பகவான் உங்களுடைய அடுத்ததாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 11ஆம் இடம் என்பது என்ன, லாபஸ்தானம். அங்கே இருக்கிற வக்கரம் பெற்ற குருவை, சனியை இந்த குரு பகவான் பார்க்கிறார். வக்கர சனி 11ஆம் இடத்துல லாபங்களை தடுத்து கொண்டிருந்தது. நல்லா பிஸ்னஸ் ஓடுது சார், சும்மாலாம் சொல்லக்கூடாது, ஒரு நாளைக்கு நம்ம கம்பெனியில் ஓடுற ஓட்டம் மாதிரி வேறு எங்கேயுமே ஓடாது, ஆனால் எங்கே போகுதுன்னே தெரியல சார், வர்றது மாதிரியே இருக்குது, போகிற மாதிரியே இருக்குது. நிறைய நாள் நண்பர்களே, கம்பெனிக்கு போகும்போது ஒரு நிமிஷம் யாராவது கம்பெனிக்கு காரில் போகிற பழக்கம் இருக்கிறவங்க, பஸ்ஸில் போகிற பழக்கம் இருக்கிறவங்க, கார்ப்பரேட் பஸ்ஸில் போகிறவங்க பழக்கம் இருக்கிறவங்கலாம் பாருங்கள், ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அப்படியே யோசிச்சுட்டே போங்க. ஆமாம், இப்போ நம்ம கம்பெனிக்கு போயிட்டுருக்கோமா இல்லை கம்பெனிலேருந்து வந்துட்டுருக்கோமா அப்படின்னு, ஆச்சே இப்போ தான் போயிட்டே இருக்கோமா, இன்னும் 8 மணி நேரம் அங்கே தான் போகணும், அது மாதிரிலாம் ஃபெட்டப் ஆகும். சில நேரங்களில் அந்த 11ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கும் பொழுது, வக்கர சனியை குரு பகவான் பார்க்கும் பொழுது, உங்களுடைய கம்பெனியில் நீங்கள் என்ன ஆனாலும் சரி, நீங்கள் உங்களுடைய ட்ரௌசினஸ்லாம் பணம் சம்பாதிக்கணும், டெய்லி இவ்வளோ ஓரம் ஒதுக்கணும், டெய்லி வர்ற வருமானத்தில் இவ்வளோ நான் எடுத்து வச்சுருவேன், மாதம் இவ்வளோ சம்பாதிப்பேன் அப்படின்னு ஒரு டார்கெட் வைப்பீங்க. இதெல்லாம் நடக்கும். இந்த குரு பகவான் தருகின்ற அற்புத பலனாலே ரிஷபராசிக்காரர்களுக்கு பொன்னான பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகிறது. இந்த அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், என்றைக்குமே நண்பர்களே, குரு பயிற்சி சனி பயிற்சி இது ரெண்டுக்குமே இந்த உலகத்தில் டிமாண்ட் எப்பயுமே உண்டு. இந்த குரு பயிற்சிங்கிற ஒரு விஷயத்துக்கு டிமாண்ட் இல்லாத நாளே கிடையாது. காரணம் என்னவென்றால், வருடமே கிடையாது. காரணம் என்னவென்றால், இந்த குரு பகவான் வந்து உங்களுடைய என்ன சொல்வது, ஒரு பிரதான காரியமாக இருக்கிற ஒரு காரியத்தில், ஒரு கல்யாணம் ஆனால் கூட குரு பலன் வந்துருச்சான்னு கேட்பாங்க. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்தால் கூட குரு பார்வை இருக்கா, குரு பலன் வந்தாச்சா பாருங்கள். இந்த குரு ஒரு பிரதானமான இடத்தை பார்க்கிறார். மாதா பிதா குரு தெய்வம் என்று தான் அறியப்படுகிறார்கள். இந்த குருவுடைய பலம் இருந்தால்தான் எல்லா காரியங்களும் நடக்கும் என்பது இந்து மதம் தீவிரமாக நம்புகிறது. மற்றவர்களே எனக்கு தெரியாது. ஆனால் இந்த குரு பலம் அப்படின்னு நீங்கள் மற்ற மதங்களில் கூட நம்ம சொல்லலாம், எல்லா இடங்கள்லையும் சொல்லலாம். அவர்களை குருமார்களை மதித்தவர்கள், அப்போ இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நிறையா அவங்க குருமார்களை தான் வணங்குவாங்க. அதே மாதிரி நீங்கள் கிறிஸ்டியானிட்டி போனாலும் அவர்களுடைய சீடர்கள், அவங்க அந்த குருமார்கள், அவங்கள தான், அவங்களுடைய வாசகங்கள் தான் பெரிய வாசகங்களாக வணங்குறாங்க.
நம்மளோட ராகவேந்திரர், ரமணர்னு ஆரம்பித்து இவங்க ஆச்சாரியர்கள் எல்லாம் இருக்காங்க, ராமானுஜர், இந்த மாதிரி குருவைத்தான் நம்ம நிறையா வணங்குறோம், கடவுளுக்கு ஈக்குவலாக வச்சுருக்கோம். அப்போ இந்த குரு பகவானுடைய பார்வை ஒருவர் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அது அறியப்பட்ட உண்மை. அவ்வகையில் இந்த வருட குரு பயிற்சிக்கு ஒரு தனி சிறப்புங்க. இது என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மிஞ்சி போனால் ஒரு மாதம் ஒரு 40 நாள் இருக்காங்க, மிஞ்சி போனால் ஒரு 2 மாதம். எப்படின்னா அக்டோபர் 8ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 14 வரைக்கும் வச்சுக்கோங்க. இது ஒரு கரெக்டாக ஒரு 38 நாள் 40 நாள் வச்சுக்கோங்க. இந்த 40 நாளில் என்னென்ன சிறப்புனா, முக்கியமான விஷயமே குரு சந்திரனுடைய வீட்டில் உச்சம் பெறுவது என்பது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது. இது ஒரு பிரதானமான விஷயம். அடுத்து குரு பகவான் உங்களுடைய இதை பார்க்கிறார் பாருங்கள், என்னது 5ஆம் பார்வையாக ஃபஸ்ட்டு விருச்சிகத்தை தான் பார்ப்பார். விருச்சிகம் என்பது என்ன, உங்களுக்கு 5ஆம் இடமாக செவ்வாயுடைய வீடு. செவ்வாயுடைய வீட்டை குரு பகவான் பார்க்கும்போது குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. அடுத்ததாக இந்த குரு மகரத்தை பார்க்குறாரு, அங்கே ஒன்றும் இல்லை, மேலே இது மீனத்தை பார்க்குறார். மீனத்தில் சனி பகவான் இருக்கார். எப்படி இருக்கார், வக்கரம் பெற்று இருக்கார். இந்த வக்கரம் பெற்ற சனியால் நம்ம நிறைய பலன்கள் பார்த்தோம், சனி வக்கர பயிற்சி பலன்கள்லாம். அப்போ இந்த வக்கரம் பெற்ற சனியை உச்சம் பெற்ற குரு பார்த்து காம்பன்சேட் பண்ணுறார். காம்பன்சேட் பண்ணி அப்போது இந்த உச்சம் பெற்ற குரு, இந்த மங்கள சனி, இந்த 5ஆம் இடத்தை நான் சொன்ன பாருங்கள், 5ஆம் பார்வையாக மங்கள செவ்வாய், குருமங்கள யோகம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய விஷயத்தை மாற்றப்போகிறது. நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சி நமக்கு என்ன விதமான பலன்களை திடீர்னு கொட்ட போதா பலன்களை அப்படின்னா, திடீர்னு பலன்களை கொட்ட போகாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். புதிய வாசற்கதவுகளை, வாய்ப்புகளை திறந்து விடுவார் இந்த குரு பகவான். நம்ம தான் உழைச்சி பழிச்சுக்கணும். குரு பார்த்ததாலேயே இப்போ பணம் கொட்டு நம்ம செய்யல, குரு பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை உங்களுக்கு உண்டாக்கி தருவார். முக்கியமாக வியாதி, கடன், கஷ்டம், சுபமங்கள ஓசை ஒரு வீட்டில் கேட்குதுன்னா அது குரு தாங்க. வீட்டில் ஒரு மேலச்சத்தம் கேட்குதுன்னா அது குரு இல்லாமல் நடக்காது. அந்த குரு பகவான் இந்த அதிச்சாரமாக வருகிறார். அனைவரும் இதனால் பயன்பெறுங்கள். கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கின்ற இந்த புனிதமான ஸ்ரீமடத்திற்கு அனைவரும் வாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.